ஒரு பசுமையான பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு வெள்ளை நிற அம்மா முயலும் அவளுடைய குட்டி முயல் சின்னுவும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். சின்னு மிகவும் விளையாட்டு குழந்தை. குதிக்கவும் பட்டாம்பூச்சியை துரத்தவும் மிகவும் விரும்பும். ஒரு நாள் காலை அம்மா முயல் சொன்னாள், சின்னு, அம்மா கேரட் எடுக்க போறேன். நீ இந்த மரத்தடியில் அமைதியா விளையாடு, தூரம் போகாதே. சரி அம்மா என்று சொன்னாலும் அருகே ஒரு அழகான நீல பட்டாம்பூச்சி பறந்தது. அதை பார்த்த சின்னு மெதுவாக அதை துரத்தத் தொடங்கியது. அது துரத்தி துரத்தி மரங்களை கடந்து புதர்களை கடந்து சின்னு வழி தெரியாமல் காட்டின் ஆழத்துக்கு போய்விட்டது. சில நேரத்தில் சின்ன சுற்றி பார்த்தது. அம்மா அம்மா என்று அழைத்தது. ஆனால் எங்கும் அம்மா இல்லை. சின்னு பயந்து அழ ஆரம்பித்தது. அந்த நேரம் அம்மா முயல் கேரட் எடுத்து வந்து பார்த்தால் சின்னு இல்லை. அம்மா முயல் பதறி, சின்னு சின்னு எங்கெருக்கே என்று அழுது கொண்டே காட்டில் ஓடினாள். அவள் மிகவும் கவலைப்பட்டாள். அதற்குள் காட்டில் காவலராக இருந்த காடு அதிகாரி யானை வந்தது. யானை எல்லா விலங்குகளையும் உதவிக்கு அழைத்தது. குரங்கு மரமேல் ஏறி பார்த்தது. கிளி வானத்தில் பறந்து தேடியது. மான் தரையில் பாதச்சுவடு பார்த்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் சின்னு அழுது உட்கார்ந்திருந்தது. யானை மெதுவாக வந்து, பயப்படாதே சின்னு, உன்னை அம்மாவிடம் கொண்டு போகிறேன் என்றது. அம்மா முயல் ஓடி வந்தாள். சின்னு, அம்மா! இருவரும் சந்தோஷமாக அணைத்து கொண்டார்கள். அம்மா முயல் சொன்னாள், இனிமேல் தனியா எங்கும் போகக்கூடாது. சின்னு சொன்னது, மன்னிச்சு அம்மா, இனிமேல் கேட்பேன். அனைத்து விலங்குகளும் சிரித்தன. அம்மா அப்பா சொல்வதை எப்போதும் கேட்க வேண்டும். தனியாக தூரம் போகக்கூடாது.